மக்கள் கூட்டம் இருக்கிறது, திரளான மக்கள் கூட்டம். அந்த மக்கள் கூட்டத்தை ஆண்டவர் அன்பு செய்தாரா? அன்பு செய்தார். அவர்களுக்கு உணவு கொடுத்தார். ஆயனில்லா மந்தைகள் போல் இருக்கிறார்களே என்று அவர்கள் மேல் இறங்கினார், அன்பு செய்தார். இந்த மக்கள் கூட்டத்தை அன்பு செய்தார். அதிசயங்களை அவர்களுக்கு நிகழ்த்தினார். அது ஒரு இடத்தில். அதை தொடர்ந்து நாம் வரும் பொழுது ஆண்டவருக்கு சீடர்கள் இருந்தார்கள். அவர்களை ஆண்டவர் அன்பு செய்தார். 72 பேரை ஆண்டவர் அனுப்புகிறார் என்று நாம் லூக்கா எழுதிய நற்செய்தியில் வாசிக்கிறோம். Jesus sent 72 others. அவர்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல, சீடர்கள். அப்போஸ்தலர்களுக்கும் சீடர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவருக்கு அநேக சீடர்கள் இருந்தார், 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். மிகவும் நெருக்கமானவர்கள் ஆண்டவருக்கு அப்போஸ்தலர்கள். இந்த சீடர்கள், அவர்களையும் ஆண்டவர் அன்பு செய்தார். அதை தொடர்ந்து அப்போஸ்தலர்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நெருக்கமான ஒரு உறவு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி அன்போடு இந்த திருபலிக்கு வரவேற்கின்றேன். இன்று நாம் ஒவ்வொரு இறைவனின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த ஒவ்வொரு இறைவன்தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் தொடக்கம், நம்முடைய விசுவாச பயணத்தின் நோக்கம். நாம் எதை நோக்கி நம்முடைய விசுவாச பயணத்தில் முன்னேறுகின்றோம் என்றால் இந்த ஒவ்வொரு இறைவனை நோக்கிதான். ஆகையால் நம்முடைய இந்த விசுவாச பயணத்தின் தொடக்கமும் நோக்கமாகவும் அவர் இருக்கின்றார். நம்முடைய இந்த மறை வாழ்வு இந்த ஒவ்வொரு இறைவன் மேல்தான் இருக்கிறது. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு தொடங்கியது இந்த ஒவ்வொரு இறைவனுடைய பெயரால் தான். நாம் எல்லா திருவருட்சாதனங்களையும் பெற்றுக்கொண்டது இந்த ஒவ்வொரு இறைவன் பெயரால் தான். இந்த ஒவ்வொரு இறைவன் பெயரால் தான் நாம் மரணத்தை வென்று ஆண்டவரோடு நிலை வாழ்வில் இருப்போம். இன்று அந்த ஒவ்வொரு இறைவனை கொண்டாடும் இந்த நேரத்தில் நம்மையே மீண்டுமாக அந்த இறைவனுக்கு அர்ப்பணித்து ஒவ்வொரு திருபலியும் ஒவ்வொரு இறைவனின் வெளிப்பாடு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக பரிசுத்தாவியின் ஒன்றிப்பில் தந்தைக்கு அர்ப்பணிக்கப்படுவதுதான் ஒவ்வொரு திருபலியும். To the Father through the Son with the Holy Spirit. அதைதான் ஒவ்வொரு திருபலியிலும் மைய பகுதியில் குருவானவர் பாடுவார். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது, தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்று. ஆகையால் இந்த திருபலியை தந்தைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஒன்றிப்பில் அர்ப்பணிப்போம். இந்த பலியை நாம் தகுந்த விதத்தில் அர்ப்பணிக்க தடையாகுடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரிடம் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். முதல் வாசகம். இரக்கமும் பரிவும் உள்ளவர் இறைவன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி மோசே அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை மேல் ஏறிச் சென்றார். தம் கையில் கற்பலகைகளும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர், இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரைமட்டம் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலே உம் பார்வையில் தயை பெற்றவன் என்றாள். இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும், என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும், எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதி உள்ளவர். என்றென்றும் நீர் புகழவும் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. மாட்சியும் தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்துக்கு உரியது. பல்லவி. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. கெரூபுகள் மேல் வீற்றிருந்து படுகுழியை நோக்குபவரே, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. பல்லவி. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏற்றி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்தப் பெறுவீராக. உயர் வானகத்தில் நீர் வாழ்த்தப் பெறுவீராக. பல்லவி. என்றென்றும் நீர் புகழப் பெறவும் ஏற்றி போற்ற பெறவும் தகுதியுள்ளவர். இரண்டாம் வாசகம். இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திரு தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனங்கள் 11 முதல் 13 வரை. சகோதரர் சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது, மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இங்குள்ள இறை மக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாகுக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு
தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமுவிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கையை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொரு வருடமும் நாம் இந்த ஒவ்வொரு இறைவனுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். நம்முடைய குழந்தை பருவத்திலிருந்து நாம் மறைக்கல்விக்கு போன அந்த முதல் நாளிலிருந்து இந்த உண்மையை நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரே கடவுள், 3 ஆட்கள். ஆனால் இதை மறை உண்மை என்று அழைக்கின்றோம். ஆங்கிலத்தில் மிஸ்டரி என்று சொல்வார்கள். அநேக நேரத்தில் ஒவ்வொரு இறைவனை பற்றி பேசும் பொழுது நாம் சொல்வது, நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது, நம்மால் அதை தெரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அது ஒரு மறை உண்மை. இட் இஸ் a mystery. அப்படியானால் மறை உண்மை என்றால் என்ன? பொதுவான ஒரு மொழியில் மறைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியாது, நாம் அதை புரிந்து கொள்ள முடியாது, அதை கண்டு கொள்ள முடியாது. ஆனால் நம்முடைய விசுவாசத்தில் இந்த மறை உண்மை என்று சொன்னால் அதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்மால் இந்த உண்மையை புரிந்து கொள்ளவே முடியாதா என்று சொன்னால் இல்லை, புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நாம் புரிந்து கொள்வதை விட அந்த உண்மை மிகவும் பெரிதானது. நாம் அனுபவிப்பதை விட அந்த உண்மை மிகவும் ஆழமானது. நாம் முழுமையாக இதை ஒரு நாளும் புரிந்து கொள்ளவே முடியாது. When we say mystery, it means not that we cannot understand, but it is much more deeper than what we understand. It is much more profound. We cannot contain it fully. முழுமையாக இதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் புரிந்து கொள்ள முடியுமா என்றால் ஆம், ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும், ஓரளவுக்கு அனுபவிக்க முடியும், ஓரளவுக்கு நாம் இதை அர்த்தம் செய்து கொள்ள முடியும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு கிளாஸ்ல நாம் கடல் நீரை எடுத்துக்கொண்டால் அந்த டம்ளரில் இருப்பது கடல் நீர் தான். அது உண்மை, அது கடல் நீர் தான். ஆனால் அந்த டம்ளரில் இருப்பதுதான் கடல் என்று சொல்வது உண்மை அல்ல. அந்த டம்ளரில் இருப்பதை விட கடல் நாம் ஊகிக்கும் அளவுக்கு பெரிது. நம்மால் அதை ஊகிக்கவே முடியாது, மிகவும் ஆழமானது. அப்பேற்பட்ட ஒரு உண்மை. என்னால் கடவுளை புரிந்து கொள்ள முடியுமா என்றால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். முழுமையாக புரிந்து கொள்ள முடியுமா என்றால் இல்லை. ஏன் நாம் அன்னை மரியாளை இன்று இங்கு வைத்திருக்கிறோம்? இந்த மே மாதம், மரியன்னையின் மாதத்தை நாம் நிறைவு செய்யும் இந்த வேளையில் அன்னையை விட ஒவ்வொரு இறைவனை புரிந்து கொண்டவர்கள்
அனுபவித்தவர், இந்த முவ்வொரு இறைவனை தன் உள் வாங்கியவர் வேறு எவரும் இருக்க முடியாது. தொடக்கத்திலிருந்து எல்லோரையும் சேர்த்து தொடக்கத்திலிருந்து இந்த நாள் வரை முவ்வொரு இறைவனை அன்னை மரியாள் புரிந்து கொண்ட அளவிற்கு, அனுபவித்த அளவிற்கு, உள்வாங்கிய அளவிற்கு வேறு எவராலும் முவ்வொரு இறைவனை புரிந்து கொள்ள முடியாது. நற்செய்தி சொல்கிறது, உன்னதரின் வல்லமை, தந்தையின் வல்லமை உன்மேல் நிழலிடும், தூய ஆவியானவர் உன்மேல் இறங்கி வருவார், உன்னிடமிருந்து பிறக்க போகும் குழந்தை இறை மகன் எனப்படுவார். ஒவ்வொரு இறைவனை தாங்கியவர். ஆனால் அந்த அன்னை மரியாளுக்கு ஒவ்வொரு இறைவனை முழுமையாக தெரியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. அந்த அன்னைக்கும் ஒவ்வொரு இறைவன் ஒரு மறை உண்மைதான். Jesus is still a mystery even to Mother Mary. Even to Mother Mary. இறைவன் அன்னை மரியாளுக்கும் மறை உண்மைதான். அன்னையாலும் சொல்ல முடியாது என்னால் இறைவனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் என்று. நிச்சயமாக முடியாது. யாராலும் இந்த இறைவனை முழுமையாக உள்வாங்க முடியாது. ஆனால் புரிந்து கொள்ள முடியும். நம்மால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை, என்னால் இந்த மறை உண்மையை அனுபவிக்கவே முடியவில்லை என்றால் எதற்கு இந்த திருவிழா? நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனக்கு முடிந்த அளவுக்கு, எனக்கு அருள் இருக்கும் அளவிற்கு இந்த உண்மையை என்னால் அனுபவிக்க முடிகிறது. ஆகையால் தான் இந்த உண்மையை நாம் கொண்டாடுகின்றோம். ஆகையால் தான் இந்த விழா ஒவ்வொரு வருடமும் நான் அனுபவித்த இந்த ஒவ்வொரு இறைவனை மீண்டுமாக இந்த வருடம் கொண்டாடுகின்றேன். நான் தெரிந்து கொண்ட இந்த ஒவ்வொரு இறைவனை மீண்டுமாக இந்த வருடம் ஆராதிக்கின்றேன். அதற்காக இந்த நாள் விசேஷமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய ஆன்மீகமே இந்த ஒவ்வொரு இறைவன் மேல்தான் இருக்கிறது. Our spirituality is built on the Trinity. நம்முடைய ஆன்மீகம், கிறிஸ்துவ ஆன்மீகம் என்றால் என்ன என்று யாராவது கேட்டால், கிறிஸ்துவ ஆன்மீகம் ஒவ்வொரு இறைவன் தான். If someone asks you what is Christian spirituality, Christian spirituality is Trinity. அதைதான் இன்றைய நற்செய்தியில் மிகவும் அழகாக யோவான் விளக்குகின்றார். நம்முடைய ஆன்மீகமே இந்த ஒவ்வொரு இறைவன் தான், அதுதான் அடிப்படை. யோவான் சொல்கிறார், தந்தை இந்த உலகத்தை எத்துணை அளவுக்கு அன்பு செய்தார் என்று சொன்னால் தன்னுடைய ஒரே மகனை நமக்காக கொடுக்கிறார். இந்த ஆன்மீகம் பிறப்பது, ஆன்மீகத்தினுடைய பிறப்பு தந்தை கொடுக்கிறார். The Father gives. அவர் படைப்பை கொடுத்தார். தந்தை மகனோடு இணைந்து தூய ஆவியாரோடு இணைந்து படைப்பிலும் இவர்களை பார்க்கிறோம். நாம் தந்தை படைக்கிறார், வார்த்தையான இறைவன் வழியாக ஆவியானவர் அங்கு உலாவிக் கொண்டிருந்தார் என்று நாம் தொடக்க நூலில் வாசிக்கிறோம். ஒவ்வொரு இறைவனை படைப்பின் தொடக்கத்திலேயே பார்க்கிறோம். தந்தை வார்த்தையான இறைமகனின் வழியாக அனைத்தையும் படைக்கிறார். தூய ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த ஒவ்வொரு இறைவன் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஒரே மாதிரி இல்லை, ஒற்றுமையாக இருக்கிறார்கள், ஒருமைப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களில் வேறுபாடு இருக்கிறதா? நிச்சயமாக நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அதை தான் கற்றுக்கொண்டோம். தந்தை மகன் இல்லை, மகன் தந்தை இல்லை, தூய ஆவியார் மகன் இல்லை. They are not identical, they are different yet one. இந்த மறை உண்மையை நாம் எப்படி உள்வாங்குவது? நம்முடைய இந்த கிறிஸ்தவ பயணத்திற்கு இந்த மறை உண்மை எப்படி ஒரு ஊக்கமாக இருக்கிறது, நம்மை வழி நடத்துகிறது? அதை தியானிக்க, இன்னும் அதில் ஆழமாக வளரதான் இந்த விழா. நம்முடைய இந்த ஆன்மீகம் தொடங்குகிறது தந்தை கொடுப்பதில். படைப்பை கொடுக்கிறார், தன்னுடைய மகனை கொடுக்கிறார். தந்தை கொடுப்பவராக இருக்கிறார். தந்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், இப்பொழுது நீங்க என்னுடைய ஆபீஸ்க்கு வரீங்க, சில நேரத்துல பர்த்டே டைம்ல, ஆனிவர்சரி டைம்ல நான் சாக்லேட் கொடுக்குறேன், ரோசரி கொடுக்குறேன். கொடுத்தவனை என்ன சொல்றீங்க? ரொம்ப சிம்பிளா தான் யோசிக்கணும், பெருசா யோசனை பண்ணாதீங்க. கொடுத்தவனை என்ன சொல்றீங்க? தேங்க்யூ ஃபாதர்ன்றீங்க, அவ்வளவுதான். சில நேரத்தில் ரொம்ப பெருசா யோசனை பண்ணும்போது சரியான ஆன்சர் வராது. இந்த ஞானஸ்தானம் வாங்கும் போது குருவானவர் ஒரு கேள்வி கேட்பார்.
பெற்றோர்களிடம் உங்களுடைய பிள்ளைக்கு எதை கேட்கிறீர்கள்? What do you ask from the church for your child? ரொம்ப பெருசா யோசனை பண்ணும். ஆசீர்வாதம் கேட்கிறோம் ஃபாதர், எல்லாம் நல்லபடியா இருக்கணும்னு கேட்கிறோம் ஃபாதர். ஏதோ சொல்லுவாங்க. நான் சொன்ன சிம்பிளா யோசனை பண்ணு. ஞானஸ்தானத்துக்கு வந்துக்கிறீங்க, ஞானஸ்தானம் கேட்கிறேன்னு சொல்லுவோம். திருமுழுக்கை கேட்கிறேன். ஏதாவது நாம் பெற்றுக்கொண்டால் நம்முடைய பதில், அங்கு ஒரு பதில் இருக்க வேண்டும். அதற்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிக்க வேண்டும். தந்தை கொடுப்பவராக இருக்கிறார் என்று சொன்னால் நாம் அதற்கு நன்றி உரியவர்களாக இருக்க வேண்டும். எவர் மூலமாக நாம் நன்றி உரியவர்களாக இருக்கிறோம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக. அதைதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னால் அன்றி எவரும் தந்தையிடம் வர இயலாது. அப்பா கிட்ட பேசவே முடியாது, நான் இருந்தாதான். அவர்தான் வழி, அவர்தான் பாலம். விண்ணிற்கும் மண்ணிற்கும் நடுவில் அவர் சிலுவையின் மேல் தொங்கிய பொழுது அவர்தான் தந்தைக்கு பாலமாக அமைந்தார். தந்தையே, உம்முடைய கரங்களில் என் ஆன்மாவை ஒப்படைத்தேன், எல்லாம் நிறைவேறியது என்று சொன்னாரே, இந்த மக்களை நான் உம்மோடு இணைத்து விட்டேன். படைப்பை மீண்டுமாக இணைக்கிறார். தந்தை கொடுப்பவராக இருக்கிறார். அந்த கொடுக்கும் தந்தைக்கு நாம் நன்றி உரியவர்களாக இருக்க வேண்டும். அந்த நன்றியை நாம் மகன் வழியாக அர்ப்பணிக்கின்றோம். ஏனென்றால் எவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்றி தந்தையிடம் செல்ல முடியாது. இவர் இருவருமே நமக்கு தூய ஆவியானவரை கொடுக்கின்றார். எதற்காக? இந்த நன்றி தன்மையில், இந்த வழியில் நாம் உறுதியாக நிற்க, டு சஸ்டெயின். நாம் அங்கு நிற்க நமக்கு சக்தி வேண்டும். அந்த சக்தியாக, துணையாக தூய ஆவியானவர் இருக்கிறார், வழி நடத்துபவராக. இந்த இறைவனுக்கு தொடர்ந்து நாம் இந்த இறை உறவில் இருக்க வேண்டும் என்றால் ஆவியானவர் வேண்டும். ஆவியானவர் தான் இந்த இறை உறவில் நம்மை பலப்படுத்துகின்றார். தந்தை கொடுக்கிறார். அந்த தந்தை கொடுப்பதை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் நாம் தந்தைக்கு நன்றி சொல்ல முடியும். இந்த நன்றி உறவில், தந்தையோடும் மகனோடும் இருக்கும் இந்த நன்றி உறவில் நாம் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் ஆவியானுடைய ஆற்றல் வேண்டும். இந்த மூவொரு இறைவன் தான், அதற்காகத்தான் சொன்னேன், இந்த மூவொரு இறைவன் நம்முடைய ஆன்மீகத்தின் அடித்தளம். இவர்கள் இல்லாமல் ஆன்மீகமே இல்லை, கிறிஸ்துவமே இல்லை. தந்தை, மகன், தூய ஆவியார் தான் நம்முடைய ஆன்மீகம். வாட் இஸ் our spirituality? Trinity is our spirituality. நாம் இந்த மூவொரு இறைவனிடமிருந்து எதை கற்றுக்கொள்கிறோம்? கொடுக்க கற்றுக்கொள்கிறோம். நன்றி உள்ளவர்களாக இருக்க கற்றுக்கொள்கிறோம். அந்த நன்றி தன்மையில் நிலைத்திருக்க கற்றுக்கொள்கிறோம். உறுதியாக தூய ஆவியானவரிடம் உறுதி கிடைக்கிறது. அதையால் தான் நாம் பிள்ளைகளுக்கு உறுதி பூசுதலை வழங்குகிறோம். உறுதி பூசுதல், கான்ஃபர்மேஷன். இந்த உறவு, எந்த உறவை ஞானஸ்தானத்தில் நீ பெற்றுக் கொண்டிருக்கிறாயோ இதற்கு நீ உறுதியாக இரு, நன்றி உணர்வோடு இரு, வாழ்நாள் முழுவதும். உறுதி பூசுதல், எல்லா மொழியிலும் அந்த வார்த்தைக்கு பொருள் உறுதிதான். திருடீகரணம், திருடவாகிறோம், உறுதியாக இரு. கான்ஃபர்மேஷன், பி கன்ஃபர்ம்ட், பி ஸ்ட்ராங். அந்த உறுதியை கொடுப்பது தூய ஆவியானவர். நம்முடைய ஆன்மீகம் இதுதான், கொடுப்பது, நன்றியோடு இருப்பது, அந்த நன்றியில் நிலைத்திருப்பது. நன்றியோடு இருப்பது என்றால் நன்றி இருக்கும் இடத்தில் உறவு இருக்கிறது. நன்றி மறந்து விட்டால் உறவு இருக்காது. எங்கு நன்றி இருக்கிறதோ அங்கு உறவு இருக்கு. நான் நினைத்து பார்க்கிறேன், நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், உம்மை வாழ்த்துகின்றேன். நீர் கொடுத்திருப்பதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அங்கு ஒரு உறவு இருக்கிறது. பாவம் இந்த உறவை தான் சிதைக்கிறது. பாவம் இந்த உறவை தான் சிதைக்கிறது. Sin distorts this communion. தொடர்ந்து நாம் இந்த மூவொரு இறைவனிடமிருந்து எதை கற்றுக்கொள்கிறோம் நம்முடைய வாழ்க்கைக்கு? இது வெறும் ஒரு சித்தாந்தம் அல்ல. It is not just a dogma. எனக்கு புரியாத ஒரு சித்தாந்தம் இது. நிச்சயமாக அன்னை மரியாள் தன்னையே அர்ப்பணித்தார். அவருக்கு இறைவன் மிகுதியாக வெளிப்படுத்தினார். இன்னும் அநேகருக்கு வெளிப்படுத்தினார், வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்முடைய அளவிற்கு, நம்முடைய விசுவாசத்திற்கு ஏற்ப இந்த மூவொரு இறைவனை நம்மால் புரிந்து கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும். இந்த மூவொரு இறைவனிடமிருந்து
நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு, நம்முடைய திரு அவைக்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்? நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது தந்தை எப்பொழுதும் புகழுகின்றார். தந்தைக்கு மாட்சி. நான் எதையெல்லாம் வைத்திருக்கிறேனோ அது தந்தைக்கு உரியது. தந்தை என்னை அனுப்பினார். நான் சொல்வது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, தந்தையினுடைய வார்த்தைகள். ஆனால் அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ என்னை பார்த்தால் தந்தையை பார்த்தாய். நீதி வழங்குவது தந்தை அல்ல, நான் தான் நீதி வழங்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதை தந்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு அதிகாரம்! ஆனால் இந்த மூவொரு இறைவனுடைய உறவை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமா தந்தையை புகழ்ந்து கொண்டே இருந்தார் என்றால் இல்லை. தந்தையும் ஆண்டவரை புகழ்ந்தார். இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள். வானம் திறந்து ஆண்டவர் பேசுகிறார், தந்தையான இறைவன் பேசுகிறார், இவரில் நான் பூரிப்படைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். தன்னுடைய மகனை மாட்சிப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், தந்தையே நீர் என்னை மாட்சிப்படுத்துகிறீர், தொடர்ந்து மாட்சிப்படுத்தி கொண்டே இருப்பீர். தந்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மாட்சிப்படுத்துகின்றார். இவர்கள் இருவரும் தூய ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஆங்கிலத்தில் சொல்வோம் டு அப்ரிஷியேட் ஈச் அதர். ஒருவரை ஒருவர் வாழ்த்துவது. குடும்பத்தில் அநேக நேரத்தில் இந்த வாழ்த்து இல்லை. நம்முடைய பிள்ளைகள் பெற்றோர்களிடமிருந்து ஏராளமான விஷயங்களை பெற்றுக் கொள்கிறீர்கள். குழந்தை பருவத்திலிருந்து எத்தனை முறை நம்முடைய பெற்றோர்களை நாம் பெற்றுக்கொண்டதற்காக வாழ்த்தி இருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களில் வாழ்த்துவது குறைவு, நன்றி உணர்வு குறைவு. வெளியிடத்தில் நன்றி உணர்வு உள்ளவர்களாக இருக்கிறோம். குடும்பத்தில் எத்தனை அளவுக்கு அந்த நன்றி உணர்வு இருக்கிறது? நான் என்னுடைய பெற்றோர்களிடமிருந்து இதையெல்லாம் பெற்றுக் கொண்டிருக்கிறேன், அவர்களை வாழ்த்தி இருக்கிறேன். தந்தையாகிய இறைவன் சுதனை வாழ்த்துகிறார், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன். சுதனாகிய இறைவன் தந்தையை வாழ்த்துகின்றார். வெறுமனே நான் தந்தையே வாழ்த்தி கொண்டிருக்க வேண்டும், தந்தை யாரையும் வாழ்த்துவதில்லை. இல்லை, அப்படி அல்ல. நீங்கள் என்னை அன்பு செய்தால் நானும் என் தந்தையும் உங்களில் வந்து குடியிருப்போம் என்று சொல்கிறார் ஆண்டவர். ஒருவரை ஒருவர் நாம் குடும்பத்தில் வாழ்த்துகிறோமா? Do we appreciate the presence of each other? Do we appreciate? உன்னுடைய பிரசன்னம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அநேக நேரத்தில் இந்த ஒரு பெரிய உண்மையை நாம் ஒவ்வொரு இறைவனிடமிருந்து கற்றுக்கொள்வதே இல்லை. ஆனால் இந்த மூவர் இறைவனை பார்க்கும் பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் போற்றுகின்றார்கள், ஒருவரை ஒருவர் அன்பு செய்கின்றார்கள். தந்தை மகனை அன்பு செய்கிறார், மகன் தந்தையை அன்பு செய்கிறார். அதைதான் நமக்கும் சொல்கிறார், தந்தை என்னை அன்பு செய்வது போல நான் உங்களை அன்பு செய்கிறேன், நீங்கள் ஒருவரை மற்றவர் அன்பு செய்யும். இந்த உறவை தான் நாம் அங்கிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் மகிமை உண்டாக கடவது என்று நாம் சொல்லும் பொழுது இந்த உறவை நாம் அங்கிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். They appreciate each other. They glorify each other. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இது இருக்கிறதா? ஏனென்றால் நான் சொன்னேன், நன்றி உணர்வு இல்லை என்றால் அங்கு உறவு இல்லை. நாம் எதை பெற்றுக் கொண்டிருக்கிறோமோ அதற்கு நன்றி உணர்வு இல்லை என்றால் அங்கு உறவே இல்லை. குடும்பத்தில் நாம் இன்று உறவற்ற நிலையில் இருக்கிறோம் என்றால் நன்றி உணர்வை இழந்து விட்டிருக்கிறோம். நான் இதையெல்லாம் என்னுடைய குடும்பத்திலிருந்து, என்னுடைய சகோதர சகோதரிகளிடமிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறேன், நன்றி உணர்வாக. இந்த இறைவன் தன்னை மூவொரு இறைவனாக வெளிப்படுத்துகின்றார். மூவொரு இறைவனாக. நீங்க சொல்லலாம், ஃபாதர், குடும்பத்துல வெறும் பாசத்தை மட்டுமா நாங்க பெற்றிருக்கிறோம், எவ்வளவு நேரத்துல துரோகத்தை பெற்றிருக்கிறோம், நோவை பெற்றிருக்கிறோம், அநியாயத்தை பெற்றிருக்கிறோம். உண்மைதான். அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டியது? அதுவும் இந்த மூவொரு இறைவனிடமிருந்துதான். எந்த நல்லதை பெற்றுக் கொண்டிருக்கிறோமோ அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
தீயதை எப்படி நாம் நடத்த வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அதுவும் மூவொரு இறைவனிடமிருந்துதான். இந்த மூவொரு இறைவன், இந்த உண்மை உன்னதமான வெளிப்படும் ஒரு உண்மை. இதைவிட இறைவன் தன்னை மாட்சியாக வெளிப்படுத்த முடியாது. The greatest revelation of God is the Trinity. ஆண்டவருடைய உன்னதமான வெளிப்பாடு என்றால் அது இறைவன் ஒவ்வொரு இறைவனாக இருக்கிறார். அதுதான் உன்னதமான வெளிப்பாடு. எதை இது வெளிப்படுத்துகிறது? What does the Trinity manifest? It manifests God as communion, God as love, God as self-giving. இந்த மூவொரு இறைவன் உறவாக இருக்கிறார், ஒற்றுமையாக இருக்கிறார். இந்த மூவொரு இறைவன் அன்பாக இருக்கின்றார். இந்த மூவொரு இறைவன் அர்ப்பணமாக இருக்கின்றார். இதைதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உறவு, அதை பற்றி தான் இத்துணை நேரம் பேசினோம். உறவை பற்றி தான் பேசினோம். அன்பை பற்றி பேசும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நாம் அன்பை கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு நல்லது செய்வோரை நம்மால் அன்பு செய்ய முடிகிறது, நிச்சயமாக. நம்மை ஆசீர்வதிப்போரை நாம் ஆசீர்வதிக்கிறோம். நமக்கு நல்லது நினைப்பவருக்கு நல்லது நினைக்கிறோம். ஆனால் நாம் கேட்கலாம், எனக்கு இப்பேற்பட்ட ஒரு பெரிய அவமானத்தை, துரோகத்தை, அநியாயத்தை செய்தவர்களை எப்படி அன்பு செய்வது? அந்த அன்பை எப்படி புரிந்து கொள்வது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்துதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லோரையும் அன்பு செய்தாரா? எல்லோரும் அன்பு செய்தார். தன்னை சிலுவையில் அறைந்தவர்களையும் அன்பு செய்தார். எல்லோரையும் அன்பு செய்தார். ஆனால் அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருந்தது நாம் பார்க்க வேண்டும். மக்கள் கூட்டம் இருக்கிறது, திரளான மக்கள் கூட்டம். அந்த மக்கள் கூட்டத்தை ஆண்டவர் அன்பு செய்தாரா? அன்பு செய்தார். அவர்களுக்கு உணவு கொடுத்தார். ஆயனில்லா மந்தைகள் போல் இருக்கிறார்களே என்று அவர்கள் மேல் இறங்கினார், அன்பு செய்தார். இந்த மக்கள் கூட்டத்தை அன்பு செய்தார். அதிசயங்களை அவர்களுக்கு நிகழ்த்தினார். அது ஒரு இடத்தில். அதை தொடர்ந்து நாம் வரும் பொழுது ஆண்டவருக்கு சீடர்கள் இருந்தார்கள். அவர்களை ஆண்டவர் அன்பு செய்தார். 72 பேரை ஆண்டவர் அனுப்புகிறார் என்று நாம் லூக்கா எழுதிய நற்செய்தியில் வாசிக்கிறோம். Jesus sent 72 others. அவர்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல, சீடர்கள். அப்போஸ்தலர்களுக்கும் சீடர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவருக்கு அநேக சீடர்கள் இருந்தார், 12 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். மிகவும் நெருக்கமானவர்கள் ஆண்டவருக்கு அப்போஸ்தலர்கள். இந்த சீடர்கள், அவர்களையும் ஆண்டவர் அன்பு செய்தார். அதை தொடர்ந்து அப்போஸ்தலர்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய நெருக்கமான ஒரு உறவு. 12 பேர் ஆண்டவரோடு பயணித்தவர்கள், அவருடைய நற்செய்தியை கேட்டவர்கள், வல்ல செயல்களை பார்த்தவர்கள். இந்த 12 பேர். இந்த 12 பேரிலும் 3 பேர் ஆண்டவருக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறார்கள். யார் யாரு? யாக்கோபு, யோவான், பேதுரு. 3 பேர் ஆண்டவருக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய அன்பை பாருங்கள். எல்லோரையும் அன்பு செய்தார். ஆனால் யாருக்கு அந்த ஒரு விசுவாசம் இருக்கிறதோ அவர்களை மட்டும் தான் அவருடைய அருகில் வைத்துக் கொண்டார். எல்லோரையும் அருகில் வைத்துக் கொள்ளவில்லை. எனக்கு அப்பேற்பட்ட ஒரு ஆழமான விசுவாசம், அவர் மேல் ஒரு துடிப்பு இருக்கிறதா, நான் அவருடைய அருகில் இருக்கிறேன். திரளான கூட்டத்தை ஆண்டவர் அன்பு செய்தார். அந்த கூட்டத்திற்கு அவர் பொறுப்பை ஒப்படைக்கவில்லை. நீங்கள் தான் என்னுடைய சீடர்கள், என்னுடைய பணியை நீங்கள் தான் முன்னெடுத்த வேண்டும். அவர்களுக்கு அவர் பொறுப்பை ஒப்படைக்கவில்லை. பொறுப்பை ஒப்படைத்தது அப்போஸ்தலர்களுக்கு. அதுதான் அன்பு. எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும். எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும் என்றால் நான் எல்லோரையும் என்னிடம் வைத்துக் கொள்கிறேனா? கிட்டவே இருங்கோ, அதல்ல அன்பு. ஆண்டவர் சிலர் மிகவும் அருகில் வைத்துக் கொண்டார். ஏனென்றால் அவர்கள் அந்த அன்பிற்கு உரியவர்கள். தங்களையே அந்த அன்பிற்கு அவர்கள் தயாரித்துக் கொண்டார்கள். அதற்காகத்தான் அப்பேற்பட்ட ஒரு நெருக்கம் ஆண்டவரோடு. ஆனால் எல்லோரையும் அன்பு செய்தார். நாம் ஒருவரை அன்பு செய்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் என்னோடு நெருங்கி இருக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல. அவர்களுக்கு நல்லதை நான் நினைக்கிறேன், நல்லதை நினைக்கிறேன். அதுதான் மன்னிப்பும் கூட. ஆண்டவர்
மன்னிக்கிறார் என்றால் அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்கிறார் என்பது அல்ல. ஆண்டவர் மன்னிக்கும் பொழுதே சொல்வார், போ, இனிமேல் பாவம் செய்யாதே. Jesus does not bless our sin. When he forgives, he wants us to convert. He wishes good for us. That is forgiveness. ஒருவரை நான் மன்னிக்கிறேன் என்றால், எனக்கு துரோகம் செய்தவர்களையும் மன்னிக்கிறேன் என்றால், மன்னிப்பது என்றால் மீண்டுமாக நான் அவர்களோடு உறவாடுகின்றேன், மீண்டுமாக அவர்களோடு இணைந்திருக்கிறேன் என்பது அல்ல. உனக்கு நான் எந்த கெடுதலையும் நினைப்பதில்லை, நீ மனம் மாறு, உன்னுடைய செயலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் இல்லை. ஐ டோன்ட் அக்செப்ட் வாட் யூ ஹவ் டன். ஒருவர் உங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள், துரோகம் செய்திருக்கிறார்கள், அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்றால் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அல்ல மன்னிப்பு. நீ மனம் மாறு, உனக்கு எந்த கெடுதலையும் நான் விரும்புவதில்லை, நீ மனம் மாறு, அதுதான். இறைவன் நம்மை மன்னிப்பதும் அப்படித்தான். நம்முடைய பாவங்களை அவர் ஆசீர்வதிப்பதில்லை, நம்முடைய பாவங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதில்லை, அது பாவம்தான். இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்கிறார். அது நல்லதாக இருந்தால் செய் என்று சொல், செய்யாதே, போ, மனம் மாறு, உனக்கு நான் நல்லதையே நினைக்கிறேன், அதுதான் மன்னிப்பு. நாம் அநேக நேரத்தில் இன்னொன்றையும் சொல்வோம், மன்னிப்போம் மறப்போம் என்று. நிச்சயமாக சொல்வதற்கு அது மிகவும் எளிது. ஆனால் நம்முடைய கிறிஸ்தவம், ஆன்மீகம் இதை நமக்கு சொல்கிறதா? நான் மன்னிக்க வேண்டும் என்றால் மறக்க வேண்டுமா? நிச்சயமாக இல்லை. If I should forgive someone, should I forget what they have done? No, not necessarily. உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கும் அந்த காய தழும்புகள் இருந்தது. அவருடைய அவமானத்தின் அடையாளம், அவருடைய தியாகத்தின் அடையாளம். ஆனால் அது ஆறப்பட்ட காயங்கள், அங்கு வெறுப்பு இல்லை, சாட்சியாக மாறிய காயங்கள். மன்னித்த பிறகும் நிச்சயமாக அந்த வடு இருக்கும், அந்த காயம் இருக்கும். ஆனால் அவர்கள் மேல் வெறுப்பு இருக்காது. அவர்கள் அழிந்து போக வேண்டும், அவர்களுக்கு கெடுதலாக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்காது. அதுதான் மன்னிப்பு. ஆனால் எனக்கு அந்த நினைவு இருக்கிறதா, அந்த நிகழ்ச்சியின் நினைவு இருக்கிறதா, அவர்கள் என்னை ஏமாற்றியது, துரோகம் செய்தது நினைவு இருக்கிறதா? நிச்சயமாக நினைவு இருக்கும். ஆனால் அதை நினைத்து பார்க்கும் பொழுது நான் அவர்களுக்கு எந்த தீங்கையும் நினைப்பதில்லை, அவர்கள் அழிந்து போக வேண்டும் என்று நான் நினைப்பதில்லை. அது மன்னிப்பு. I am at peace even when I remember what they have done against me. அதைதான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இந்த ஒவ்வொரு இறைவனிடமிருந்து நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு நாம் அநேக விஷயங்களை கற்றுக்கொள்ள. இது வெறுமனே ஒரு சித்தாந்தம் அல்ல, நம்முடைய நாள்தோறும் வாழ்க்கைக்கு துணையாக வருவது இந்த ஒவ்வொரு இறைவன் தான். இந்த இறைவன் கொடுக்க நன்றி உள்ளவர்களாக இருக்க, அதில் நிலைத்திருக்க நம்மை அழைக்கின்றார். அந்த இறைவனை தொடர்ந்து இந்த பலியில் புகழ்ந்திடுவோம், ஆராதித்திடுவோம். இந்த மூவரு இறைவனை நாம் ஒரு சித்தாந்தமாக பார்க்காமல் நம்முடைய விசுவாசத்தின் அடித்தளமாக, தொடக்கமாக, நோக்கமாக பார்ப்போம். இவரை சேர்ந்து அடைவதுதான் நம்முடைய இந்த விசுவாச பயணத்தின் நோக்கம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியானவருக்கும் மகிமை உண்டாக்கிடுவது ஆதியிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நமக்கு எப்பொழுதும் கொடுக்கும் தந்தை இருக்கிறார். அந்த தந்தைக்கு நாம் நன்றி உடையவர்களாக இருக்க சுதனாகிய இறைவன் அழைக்கின்றார். அந்த நன்றி உணர்வில் நாம் நிலைத்திருக்க ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகின்றார். அந்த ஒவ்வொரு இறைவனிடம் நம்முடைய விண்ணப்பங்களை இப்பொழுது எடுத்துச் சொல்வோம். உங்கள் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மூவொரு இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை லியோ, எம் பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரையும் ஆசீர்வதியும். மக்களை நல்வழியில் நடத்தி ஒன்றுபட்ட சமுதாயமாக உருவாக்க இவர்கள் உமது உடன் உழைப்பாளர்களாக என்றும் செயல்பட உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எமது நாட்டு தலைவர்களும் அனைத்து மக்களும் ஒவ்வொரு நவீன தொழில்நுட்பத்திலும்
உமது பிரசன்னத்தை காணவும் அவற்றை தவறான வழிகளில் பயன்படுத்தாமல் சமுதாய நலனுக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் உந்து சக்தியாக பயன்படுத்தி பேணி காக்க உதவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். 3 ஆணிகளுக்குள் தம்மையே அடக்கி தம் அளவற்ற அன்பை உலகறியச் செய்த இயேசுவை பின்பற்றி வாழும் நாம் அனைவரது அன்பை எங்கள் குடும்பங்களில் ஒளிரச் செய்யவும், முதியோர், கைவிடப்பட்டோர், அனாதைகள், வறுமையில் வாடுவோர் ஆதரவு காட்டி அவர்களுக்கு உமது அன்பை பகிர்ந்தளித்தருள் நல்ல உள்ளத்தை கொண்டவர்களாக வாழவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சரியான இலக்கின்றி வாழும் இன்றைய இளைய தலைமுறையினர் அலைபேசிக்கும் இணையதளத்திற்கும் அடிமைப்பட்டு வாழும் சூழலில் நின்று அகன்று சரியான பாதையை தேர்ந்து தெளிந்து நடக்க நீர் என்றும் வழி நடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு இறைவனிடமிருந்து நாம் உறவையும் அன்பையும் அர்ப்பணத்தையும் நம்முடைய குடும்பத்திற்கு கற்றுக்கொள்ள ஜெபிப்போம். நோயுற்றோருக்காக ஜெபிப்போம். அநேக நம்மில் நம்முடைய ஜெபங்களுக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, நீர் உம்மையே மூவொரு இறைவனாக வெளிப்படுத்தி இருக்கிறீர். உம்மிடமிருந்து இந்த உறவையும் அன்பையும் அர்ப்பணத்தையும் நாங்கள் கற்றுக்கொள்ளவும், தொடர்ந்து எங்களுடைய கிறிஸ்துவ பயணத்தின் தொடக்கமும் நோக்கமும் நீரே என்பதை புரிந்து கொள்ளவும் எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.